வத்தலக்குண்டு நகர அதிமுக சார்பில் காளியம்மன் கோவில் மற்றும் காந்திநகர் 18வது வார்டு பகுதியில் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. பின்பு தியாகி ஆறுமுகம் நினைவு கொடியேற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு நகர அதிமுக சார்பில் காளியம்மன் கோவில் மற்றும் காந்திநகர் 18வது வார்டு பகுதியில் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு வத்தலக்குண்டு அதிமுக நகர செயலாளர் பீர் முகமது தலைமை வகித்தார். முன்னாள் நகர செயலாளரும் மூத்த நிர்வாகியுமான ஜெயராமன் கழக கொடியேற்றி வைத்தார். காளியம்மன் கோவில் அருகே எம்ஜிஆர் மன்ற தலைவர் அனந்தப்பன் தியாகி ஆறுமுகம் நினைவு கொடியை ஏற்றி வைத்தார். சேவுகம்பட்டி நகர செயலாளர் மாசானம், மேற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் மகேந்திரன், நகர இளம்பெண் பாசறை செயலாளர் ஹபீப் ராஜா, நகர துணை செயலாளர் குமரேசன், அம்மா பேரவை திலீப், வார்டு செயலாளர்கள் முத்துகிருஷ்ணன், வெங்கடேஷ், கட்டாரி, கணேசன், பிச்சை, மூர்த்தி, அசரபலி, ஜியாவுதீன், சிவா, மாவட்ட மருத்துவமனை துணை செயலாளர் நோபிள் ராஜா முகமது, ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராஜா முன்னிலை வகித்தனர். கலைப்பிரிவு நகர செயலாளர் நல்ல முகமது, நகர அவைத்தலைவர் பாலசுப்பிரமணி, நகர பொருளாளர் முனியாண்டி, மாவட்ட பிரதிநிதி கிருபாகரன், சவுந்தரபாண்டியன், தகவல் தொழில்நுட்பம் மார்காலன், அசோக் ராஜா, சேவுகம்பட்டி மதன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நாசர் முகமது தாவூதி, பெருமாள், கருப்பணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் காந்திநகர் 18வது வார்டு பகுதியில் எம்ஜிஆர் 108வது பிறந்த நாள் விழா நடைபெற்றது. எம்ஜிஆர் 108வது பிறந்த நாள் விழாவிற்கு கிளை செயலாளரும் அண்ணா போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்க மாவட்ட துணை செயலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமை வகித்தார். நகர செயலாளர் பீர் முகமது கலந்து கொண்டு கழக கொடியேற்றி வைத்தார். கூக்கால் ராஜ், செல்வராஜ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி வைத்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். நாங்கெல்லாம் ஆச்சு 10 வருஷம் இருந்தோம். பேரூராட்சியில் ஒரு சின்ன தப்பு நடக்குமா, பஸ் ஸ்டாண்ட பூரா காலி பண்ணிட்டோம். உங்களால முடிஞ்சா 80 பிரச்சனை வந்துச்சு. எல்லாத்தையும் ஜமால் ஒரே இயக்கம் அண்ணாதிமுக. வத்தலக்குண்ட வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனோம்னா அது அண்ணாதிமுக. சும்மா சொல்லுவாங்க கடைசி நேரத்தில் நம்ம சாதி பார்ப்போம், மதம் பார்ப்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அண்ணாதிமுக அனைத்து சமூகத்திற்கான கட்சி. இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு போயிட்டு கணேஷ் வந்திருக்கான் நகரச்சியாளர், நாளை கழிச்சு பெற்றாளர் செல்வம் வந்துருக்கான். இது அனைவருக்கான கட்சி. இது ஒரு குடும்ப கட்சி இல்ல. ஆனா உங்களை மாதிரியா கருணாநிதிக்கு பின்னுக்கு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னுக்கு உதயநிதி, உதயநிதிக்கு பின்னுக்கு இன்பநிதி. எம்ஜிஆர் சொல்லியிருக்க தீய சக்தி திமுக. இந்த தீய சக்தியினுடைய வேலைகள் எல்லா பக்கமும் தெரியும். இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில எந்த நிர்வாகமும் சரிவர நடக்கிறது. அதை காட்டியும் திமுகவுடைய பேரூராட்சி நிர்வாகம், திராவிட மாடல் பேரூராட்சி நிர்வாகம் மாபெரும் தோல்வி. எங்க பார்த்தாலும் குப்பைக்காரா இருக்கு வத்தலக்குள்ள. நாங்க 10 வருஷம் இருந்தோம். யாராச்சும் அனைத்து தரப்பு மக்களுக்கான பேரூராட்சி இருந்துச்சு. இன்னைக்கு பேரூராட்சி நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இன்றைய நடக்கிற பேரூராட்சி ஒரு குடும்பத்துக்கான பேரூராட்சி, மக்களுக்கான பேரூராட்சி கிடையாது. அங்க ஓப்பனா சொன்னா அது தலைவரே போக முடியாது பேரூராட்சிக்குள்ள. அந்த அளவுக்கு ஒரு குடும்பம் அந்த பேரூராட்சியை சுரண்டி திண்டுகிட்டு இருக்கு. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது 2026 புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையில நம்மளுடைய ஆட்சி வந்தவனே பேரூராட்சி அனைத்து வத்தலக்குண்டு இருக்க எங்க பார்த்தாலும் ரோடு மேடு ஒண்ணு ஒரு டூலர் போக முடியல. பேரூராட்சி நிர்வாகம் அப்படி கேவலம். ஒரு டூலர் போக முடியல, ஒரு நல்லது வீட்டு வாசலுக்கு கோலம் போட முடியல. அந்த அளவுக்கு எல்லா தெருவுலையும் டேமேஜ் இருக்கு. என்ன நிர்வாகம் பண்றீங்க? நிர்வாகம் பண்றாலா பண்ண விட மாட்டீங்க. ஒரு குடும்பத்தால் அந்த நிர்வாகத்தை சூழ்ந்துக்கிட்டு நடத்தவே விட மாட்டீங்க. ஒண்ணும் இல்லைங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம காலையன் கோயிலை சுத்தி கடை போட்டிருக்காங்க. இந்த காலையன் கோயிலை சுத்தி கடை போட்டிருக்கிறதுக்கு ஒரு கூடைக்கு 300 ரூபாய். ஒரு கூடைக்கு எப்படிங்க 300 ரூபாய். இந்த ஒரு கூடைக்கு 300 ரூபாய் யார் வாங்குறா? யார் வாங்குறா? எதுக்கு வாங்குறீங்க? கோயில் என்ன யார் வீட்டு கோயில்? கவர்மெண்ட் கோயில். இதுல நீங்க காசு வாங்குறீங்க? ஒரு கட்சிக்காரனுக்கு
ஒரு அளவு இல்லையா? ஒரு கூடைக்கு 300 ரூபாய் வாங்குறாயா? ஒரு பூக்காரன் வந்து சொல்லி வருத்தப்படுது, தம்பி அண்ணா இவங்க ஆட்சி எப்போ வரும்? அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிர்வாகம். தண்டு எடுத்தவனா தடி எடுத்தவனா இருக்கான். கட்சியில் இருக்கவனே சொல்றான், எப்படா அந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போகும்? தீய சக்தி ஆட்சி. இன்னைக்கு தீய சக்தி திராவிட முன்னேற்ற காலத்தை வீட்டுக்கு அனுப்புறது புரட்சி தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் சபதம் ஏற்கிறோம். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.